ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் டூ தி ஃபுட்பால் ஓரசி தமிழ். ஸ்பர்ஸ் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் நேத்து வந்து நம்ம அவே கேம் போயிருந்தோம். 2-2ன்னு ஒரு ட்ரா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, இது வந்து மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு பாயிண்ட்ஸ் ட்ராப்டா? இல்ல ஒரு பாயிண்ட் ஏர்ன்டா? இல்ல ஒரு டிசர்விங்கா, அன்டிசர்விங்கான்னு சொல்லுங்க. அண்ட் டோட்டனம்க்கு என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு பாயிண்ட் ஏர்ன்டு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் ட்ராப் 2 பாயிண்ட்ஸ் என்னோட ஒப்பீனியன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர்வா ப்ளே பண்ணோம். டோட்டனம் வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்றது, அந்த எட்ஜ்லயே வச்சிருந்தோம். நம்ம வந்து அவங்களோட அட்டாக்கிங் தேர்ட்ல போய் நம்ம வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் 2 சான்ஸஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான சான்ஸஸ் கிரியேட் ஆனுச்சு. அதுல ஒரு சான்ஸ் வந்து எம்பூமோ வந்து ஸ்கோர் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வி லிட்டரலி வேனிஷ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிஃபோர் சப்ஸ்டிடியூஷன்ஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ளாக்ல போயிட்டானுங்க. அட்டாக் வந்து இதுவே பண்ண முடியல இது. உள்ள போய் எதுவுமே கன்வெர்ட்டே பண்ண முடியல. அந்த மாரி இருந்துச்சு. எம்புமோலாம் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சோல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கூனியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ்ஷா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். செல்ஃபிஷ்ன்னு சொல்ல மாட்டேன். அமோரிம் வந்து ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவான் இன்டர்வியூல. கூனியாவ வந்து கிரேசின்னு சொல்லுவான். "வி நீட் மோர் கிரேசி கைஸ் லைக் மெத்தயஸ் கூனியா" அப்படின்னு சொல்லுவான். அந்த கிரேசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப கூனியாவோட மண்டைக்கு ஏறிடுச்சோ அப்படிங்கிற மாரி தோணுது. பிகாஸ் 3, 4 பேர் ட்ரிபிள் பண்ணி, பாஸ் பண்ணி அந்த மாரி பிளே ஸ்டைல்லாம் கூனியா பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல வந்து அமேட்டியாலுக்கு ஈஸியான ஒரு பாஸ் போட்டுருக்கலாம். பட் கூனியா டிட்ன்ட் பாஸ் இட். அவன் வந்து ட்ரிபிள் பண்ணி கொண்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சான். பட் ஈஸியா டோட்டனம் வந்து அந்த பால வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானுங்க. அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, கூனியா நீட் டூ பாஸ் மோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெஞ்சமின் செஸ்கோட இன்ஜுரி. அது இந்த மேட்ச்ல வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணதுக்கு காரணமா இருந்துச்சு. ரிச்சார்லிசனோட கோலுக்கு முன்னாடி தான் செஸ்கோக்கு இன்ஜுரி ஆனுச்சு. நம்ம வந்து 10 மேனோட ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நம்மளோட டிலிக்ட் வின்னிங் கோல் டிராயிங் கோல். அந்த கோல் வந்து வின்னிங் கோல் மாரி இருந்துச்சு. ஏன்னா ரிச்சார்லிசன் அதுக்கு முன்னாடி பண்ண செலிப்ரேஷன் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அவ்வளோதான் நான் மேட்ச வின் பண்ணிட்டேன்டா. மேன் யுனைட்டட் வெர்சஸ் ஸ்போர்ஸ் மேட்ச்ல வந்து நான் வந்து வின்னிங் கோல் அடிச்சிட்டேன்டா. ஃபைனல் மினிட்ஸ்லன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாப்ல. 96த் மினிட்ல மத்தாயஸ் டெ லிக்ட் வொண்டர்ஃபுல்லான ஹெட்டர். ப்ரூனோ பெர்னாண்டஸ் பின் பாயிண்ட் ஆன கிராஸ். பட் டிஸ்பைட் தட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் மறுபடியும் ஒரு ஸ்டிங்கர். நல்லா ப்ளே பண்ணல இந்த கேம். மேசன் மவுண்ட் உள்ள வந்து சப்ஸ்டிடியூஷன்ல கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாப்ல. காசிமிரோ டீசென்ட்டா ப்ளே பண்ணான். மெக்வாயர் டீசென்ட்டா ப்ளே பண்ணான். நம்மளோட ஹோல் டீமே டீசென்ட்டா தான் ப்ளே பண்ணுச்சு. டிஸ்பைட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒன்ஸ் அகைன் எ ஸ்டிங்கர். மேட்ச் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சில பாஸ் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் போட்டது, அவனோட லாங் பாஸ் போட்டது எல்லாமே வந்து பின் பாயிண்ட்டா இருந்திருக்கும். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஒரு பெரிய பெரிய சான்ஸ் வந்து கேம் மிஸ் பண்ணியிருப்பான். சூப்பரான லாங் பால் உள்ள வந்திருக்கும். அத வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து செஸ்ட்ல ட்ராப் பண்ணி காலுக்கு கொண்டு வந்துருவான். பட் ஷாட் வந்து பால் பிட்ச் ஆயி எங்கேயோ போயிடுச்சு. அப்ப ஷாட் ட்ரை பண்ணி ஷாட் வந்து ராக்கெட் போயிரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எப்பவுமே மிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ எஸ் ஒன்ஸ் அகைன் ஸ்டிங்கர். அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ்ல லூக் ஷா, மெக்வாயர், டெ லிக்ட் சாலிடா இருந்தாங்க. லூக் ஷா நம்ம வந்து ஒரு 2, 3 கேமா நம்ம வந்து இத பார்த்துட்டு இருக்கோம் கன்டினியூஸா. லூக் ஷா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்றான். அவனோட இன்டர்செப்ஷன்ஸ், பிளாக்கிங், அவனோட ஸ்பீடா உள்ள வந்து அவன் வந்து இன்டர்செப்ட் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். கிளியரா பண்ணிட்டு இருக்கான். பட் செகண்ட் ஹாஃப்குள்ள போக போக அந்த டைம் போக போக லூக் ஷா வந்து ரொம்ப ஒரு மாரி ஃபுல் ஃபிட்னஸ் இல்லையோ அப்படிங்கிற மாரி தோணுது. வீக்லி ஒரு கேம் தான் ப்ளே பண்றோம். அதனால தான் லூக் ஷா வந்து எல்லா கேமும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் ரெஸ்டிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப நெறைய இருக்கு. ஸோ லூக் ஷா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா ப்ளே பண்றான். ஒரு சாலிடான சென்டர் பேக், லெஃப்ட் சைடு சென்டர் பேக், பால் பிளேயிங் சென்டர் பேக் மாரி ப்ளே பண்ணிட்டு, செகண்ட் ஹாஃப்குள்ள அந்த டைம் போக 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 அவனோட ஃபிட்னஸ் வந்து கம்மியாயிட்டே வர்ற மாரியும், அவனால இதுக்கு மேல டிஃபெண்ட் பண்ண முடியாத மாரியும் அப்படிங்கிற மாரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் விங் பேக்ல அவனால இந்த ஃபிட்னஸ வச்சு இனிமே ப்ளே பண்ண முடியாதோ! அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் அமோரிம் வந்து அவன லெஃப்ட் விங் பேக்ல போடாம அதனால தான் டேலோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் லெஃப்ட்ல. டோகு வந்து என்னதான் சான்ஸ் வந்து அவனுக்கு நெறைய மேட்ச் கிடைக்கல அப்படின்னாலுமே, டோகு ப்ளே பண்ணாத மேட்சஸ் எல்லாமே லூக் ஷா வந்து லெஃப்ட் விங் பேக்ல ப்ளே பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் நெனச்சிட்டு இருந்தேன். நான் வந்து நெறைய மேட்ச்ல நான் சொல்லியிருக்கேன். லூக் ஷா வந்து நம்ம லெஃப்ட் விங் பேக்ல பார்க்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா லிசாண்டோ மார்டினஸ் வந்து உள்ள வந்துட்டான். ஸோ இந்த மாரி டைம்ல லூக் ஷா அங்க ப்ளே பண்ற ஃபிட்னஸ் இன்னுமே அவனுக்கு வரலையோ, இல்ல இனிமே வராதோ அப்படிங்கிற மாரி இருக்கு. பிகாஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஜுரீஸ் லூக் ஷாக்கு கடந்த ஒரு 6, 7 வருஷமா வந்து இன்ஜுரியா போட்டு தள்ளிடுச்சு அவன. கொரோனாக்கு முன்னாடியே அவனுக்கு இன்ஜுரி வந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜுரி வந்து அவனால உள்ள வரவே முடியல. 2, 3 வருஷமா மேன் யுனைட்டடுக்கு ப்ளே பண்ணவே இல்ல. அந்த மாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ, இந்த மாரி இருக்கிற சமயத்தில லூக் ஷா ஃபிட்னஸ் அவ்வளோதானோ? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இப்போ வந்திருக்கு. டி லிக்ட் ஒன்ஸ் அகைன் லீடர், கரிஸ்மேட்டிக் பெர்சன், ஆட்டிட்யூட், வின்னிங் மென்டாலிட்டி டி லிக்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுக்கு தெரியும் யுவென்டஸ் வந்து அவன் லீட் பண்ணியிருக்கான். அயாக்ஸ வந்து 19 ஏஜ்லயே அயாக்ஸ வந்து லீட் பண்ணி அவன் வந்து செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்கான். அயாக்ஸ் டீம எரிக் டென் ஹாகோட மேனேஜர்ஷிப்ல. அண்ட் ஆல்சோ யுவென்டஸையும் அவன் வந்து லீட் பண்ணியிருக்கான். சிரியா டைட்டில் கொண்டு போயிருக்கான். இங்க மேன் யுனைட்டட் வந்து இன்னும் லீட் பண்ணல. பண்ண வேண்டிய சூழ்நிலை மறுபடியும் வரும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு வந்து கண்டிப்பா நான் ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் டாட்டா பாய் சொல்லிருவேன். கண்டிப்பா. ஏன்னா நம்ம சண்டர்லேண்ட் மேட்ச் பார்த்தோம். நல்லா ப்ளே பண்ணான். பிரைட்டன் மேட்ச் பார்த்தோம். நல்லா ப்ளே பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம 3 கேம் மேட்ச் பார்த்தோம். நல்லா ப்ளே பண்ணான். 4த் கேம்ல ஹி வேனிஷ்ட். லாஸ்ட் கேம் நம்ம டோட்டனம்க்கு முன்னாடி இருந்த கேம்ல ஹி வேனிஷ்ட். நவ் டோட்டனம் கேம்லயும் ஹி வேனிஷ்ட். 2 மேட்ச்லயுமே ஐ ஐ டோன்ட் கெட் இம்ப்ரெஸ்ட் வித் தட்.
ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ரொம்ப ரொம்ப நல்லாலாம் ப்ளே பண்ணல. டீசென்ட்டா தான் ப்ளே பண்ணான். இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டோட கொஞ்சம் கம்மியா தான் ப்ளே பண்ணியிருக்கான். ஸோ, வி டெஸ்பரேட்லி நீட் அ குட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அலாங் சைட் வித் கேசமிரோவா இருக்கட்டும், இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்த பிளேயர்ஸ்ல மேசன் மவுண்ட், செஸ்கோ, உகாத்தே, டாலோ 4 பேருமே நல்லா ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல மவுண்ட் அண்ட் செஸ்கோ மட்டும் தான் நல்லா ப்ளே பண்ணாங்க. செஸ்கோ வந்து அந்த ஈஸியான சான்ஸ மிஸ் பண்ணியிருப்பான். அந்த சான்ஸ் ஏன் மிஸ் பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்கி வேன் டேவன் வாட் அ டிஃபெண்டர் ஹி இஸ்ன்னு காமிச்சுக்கிட்டே இருக்கான். சென்டர் பேக்ல வந்து அவன் நல்ல டிஃபெண்டர் அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்ல டிஃபெண்டர்லாம் கிடையாது. அவன் வந்து பேஸ வச்சு நேத்து செஸ்கோவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். செஸ்கோ வந்து அந்த டைம்ல கோல் கீப்பரும் உள்ள வந்துகிட்டு இருக்கான். செஸ்கோவால இன்னும் கொஞ்சம் ஓடி அவனால கிராஸ்லாம் அடிக்க முடியாது. ஹி வாஸ் ட்ரையிங் டூ ஷூட் த பால். பட் கரெக்ட்டா வேன் டீவன் வந்து அவனுக்கு பிரஷர்லாம் கிடையாது. அவன் வந்து டைமிங்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவன் வந்து ஸ்லைட் பண்ணி பால வந்து கொஞ்சம் தான் வந்து டச் பண்ணான். பால் வந்து செஸ்கோவோட கால்லயே பட்டு கோல் கீப்பர் கால்ல போயிடுச்சு. அந்த டைம்ல வேன் டீவனுக்கு தான் நம்ம நம்ம வந்து பிரைஸ் குடுத்தாகணும். செஸ்கோ வந்து அந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ். டெஃபினெட்லி அத வந்து கோலா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அதுக் அதுக்குள்ள என்ன பண்றானுங்க, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்புறம் ஃபேன்ஸ் என்ன பண்றானுங்கன்னா, ஹாலாண்டா இருந்தா ஸ்கோர் பண்ணியிருப்பான். அதே இடத்துல வந்து நம்ம யோக்கரஸா இருந்தா ஸ்கோர் பண்ணியிருப்பான். என்ன பேச்சு இது? ஈசாக் இருந்தா ஸ்கோர் பண்ணியிருப்பான். என்னடா பேசுறீங்க? ஒரு டாப் ஃபுட்பால் பிளேயரையும் இப்ப தான் உள்ள ஒரு டாப் லெவல் புரொஃபஷனல் ஃபுட்பால்க்குள்ள இப்ப தான் சிஸ்கோ வந்திருக்கான். புண்டஸ்லீகாலருந்து இப்ப தான் பிரீமியர் லீக் வந்திருக்கான். ஒரு 6, 7 கேம்ஸ் தான் ஆயிருக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணியே. இப்பவே அவன வந்து யோக்கரஸோட, ஹாலாண்டோட, ஈசாக்கோட வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் த ஃபக் இஸ் ராங் வித் யூ கைஸ்? ஐ டோன்ட் நோ. ஈசாக் என்ன பண்ணிட்டு இருக்கான்? 150 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ குடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே. லிவர்பூல் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் ஸ்குவாட் லிவர்பூல். வியர்ட்ஸ் இருக்கான், சோபோஸ்லாய் இருக்கான், மெக்காலிஸ்டர் இருக்கான், சாலா இருக்கான். இப்ப வந்து ஈசாக் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐ வாண்ட் டூ நோ தட். இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம ஹாலாண்ட் வெர்சஸ் ஈசாக் இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அப்படியே திருப்பி போட்டுருவானுங்க பேஜ. ஓ! ஈசாக் வந்து இப்போ ஒரு டிரான்சிஷனல் பீரியட்ல இருக்கான். இப்ப தான் லிவர்பூல்குள்ள வந்திருக்கான். அவன் டீம்மேட்ஸ்லாம் அலாங் பண்ணி ஆகணும். வியர்ட்ஸ் வந்து இப்ப தான் உள்ள வந்திருக்கான். இப்ப தான் 2, 3 அசிஸ்ட் பண்ணியிருக்கான். இன்னும் அவனுக்கு வந்து அந்த டிரான்சிஷனல் பீரியட்ல வந்து இன்னும் பிளேயர்ஸ் கூடலாம் மிங்கிள் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் வியர்ட்ஸ் வந்து யாரு அப்படின்னு. ஹி இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம விக்டர் போனஃபேக் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஃபார்மர் லெவர்கூசன் பிளேயர். அவர் இப்ப சொல்லிட்டு இருக்காப்ல. வாட் த ஃபக் இஸ் ராங் வித் யூ கைஸ்? சரி மிங்கிள் ஆவணும் அப்டின்னா, அவனுக்கு ஏன்டா அப்புறம் 120 மில்லியன் குடுக்குறீங்க? ஒரு 60 மில்லியன், 70 மில்லியன் குடுக்க வேண்டியது தானே? ஏன்னா உள்ள வந்து மிங்கிள் ஆவணும்ல எல்லார் கூடயும். அவன் வந்து உடனே வந்து அவன் ஷைன் பண்ண மாட்டான்ல. ஓகே பொட்டன்ஷியல் இருக்கு. வியர்ட்ஸ்‌க்கு பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம ஈசாக்குக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கு. பிரைம் ஏஜ்க்குள்ள இன்னும் வரல. இப்ப தான் பிரைம் ஏஜ் நோக்கி போயிட்டு இருக்கான். ஓகே. அதுக்கு எதுக்கு 150, 120 மில்லியன் குடுக்குறீங்க? அவனுக்கு தான் இன்னும் ஒரு 10 கேம் தான் ப்ளே பண்ண மாட்டான்ல. நல்லா ப்ளே பண்ண மாட்டான்ல. அந்த டிரான்சிஷனல் பீரியட்ல தானே இருக்க போறான். சரி அந்த 10 கேம் எனக்கு லாஸ்ட் ஆக போகுதுல்ல. அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஒரு 70, 80 மில்லியன் குடுங்க வியர்ட்ஸ்‌க்கு. எதுக்கு நீங்க 120 மில்லியன் குடுக்குறீங்க? வாட் த ஃபக்கிங் நேரேட்டிவ் இஸ் தட்? ஐ டோன்ட் ஃபக்கிங் நோ. பிகாஸ் செஸ்கோ வந்து உள்ள ஒரு 70 மில்லியன் குடுத்து 70 மில்லியன் ஃபிக்ஸ்ட் ஃபீ குடுத்து உள்ள கொண்டு வராங்க. செஸ்கோ வந்து ஆல்ரெடி 2 கோல் ஸ்கோர் பண்ணிட்டான். அப்புறம் அசிஸ்ட்லாம் பண்ணியிருக்கான். இவன வந்து செஸ்கோ என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கான். அப்புறம் இது லிங்க் அப்லேன்னு சொல்லிட்டு பாடிய உள்ள வச்சுக்கிட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுபோல தான் பண்றான். இதுக்கு நீங்க வேற யாராச்சும் ஒரு 30 மில்லியன், 40 மில்லியன் ஒரு பிளேயர் வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படி பேசுற ஆளுங்க, ஈசாக்கோ இல்ல வியர்ட்ஸோ உள்ள வரும்போது, இல்ல யோக்கரஸோவே உள்ள வரும்போது, ஓ! அவங்க வந்து இப்ப தான் டிரான்சிஷனல் பீரியட்ல இருக்காங்க. பிளேயர்ஸ் கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபக்கிங் இடியட்ஸ்! ஃபக்கிங் நாபாட்ஸ்! ஃபக்! என்ன ஒரு நேரேட்டிவ்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. பட் செஸ்கோ ஒரு இன்ஜுரி வேற வந்துருச்சு. அவன் வந்து உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் 10 மேனோட தான் நம்ம ப்ளே பண்ணோம். 10 மேனோட ப்ளே பண்ணியும் நம்ம வந்து ஈக்குவலைசர் ஸ்கோர் பண்ணோம். அண்ட் அவங்களோட வின்னிங் கோலையுமே நம்ம வந்து தடுத்து ஈக்குவலைசர் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். மத்தியாஸ் டெ லிக்ட் ஒன்ஸ் அகைன் ஹி இஸ் அ லீடர். நான் வந்து அத திரும்ப திரும்ப சொல்லியே ஆகணும். நம்மளோட ஃபியூச்சர் கேப்டன் யாருன்னு இப்போ இருக்கிற ஸ்குவாட்ல ஃபியூச்சர் கேப்டன் யாரு? அந்த கான்டெண்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, எம்புமோன் மத்தியாஸ் டெ லிக்ட். ஐ வில் அண்ட் லெமன்ஸ் ஆல்சோ. ஹி இஸ் ஆல்சோ எ லீடர். நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2 பிக் சேவ்ஸ் செனி லெமன்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்கான். நம்ம கோர்த்தா, மேனுவல் நேவர்லாம் பார்த்துருக்கோம். அவங்க வந்து பயர்ன் மியூனிக் அண்ட் ரியல் மேட்ரிட்ல ஒரு டாப் லெவல் ஒரு அந்த கமாண்டிங் கோல் கீப்பர் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா, உங்களோட லீடர்ஷிப்க்கான குவாலிட்டி வந்து உங்களுக்கு அங்கேயே வந்துரும். அண்ட் ஒரு ஒரு கேம்குள்ள போகும்போது, ஓகேடா நமக்கு ஒரு ஆள் இருக்கான்டா. ஈஸியான கோல்ஸ்லாம் விட மாட்டான்டா. நம்ம அத எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணி அந்த கஷ்டமான கோல் அடிக்கிற அளவுக்கு நம்ம அவனுக்கு குடுக்கக்கூடாதுடா. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு அந்த மென்டாலிட்டி அப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுதான் இப்ப மேன் யுனைட்டடுக்கு ஹாரி மெகுவயருக்குமே சரி, மத்தாயிஸ் டெலிக்குமே சரி, லெனி யரோ, லூக் ஷா இவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. ஓகே நம்ம பின்னாடி ஒரு வால் இருக்கான். நம்ம வந்து ஆப்போனன்ட் வந்து அதாவது அவன் ஷாட் அடிக்கலாம். ஷாட் அடிச்சு அது வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா உள்ள போனா போகட்டும். அத நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த ஷாட் அவங்க அடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியா விடக்கூடாது. அப்படி ஈஸியா விட்டோம் அப்படின்னா, இப்போ ஒன்னனா இருந்தபோது அவனுக்கு ஈஸியா விட்டோம் அப்படின்னா, ஐயோ! இவன் புடிக்க மாட்டான். இவன் வந்து அப்படியே விட்டுருவான். கவட்டைக்குள்ளேயே பால விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மேன் யுனைட்டட் டிஃபெண்டர்ஸ்க்கு இன்னுமே பிரஷர் வரும். பட் இப்போ லெமன்ஸ் இருக்கிறதுனால, ஓகே நம்ம வந்து அவங்க மிடில் ஆஃப் த ஏரியாலேருந்து நம்ம ஷாட் எடுக்கிறத நம்ம விடலாம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது.
கஷ்டமான ஏரியாலேருந்து லெமன்ஸ்க்கு வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதுவரைக்கும் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அத பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்றதுனால லெமன்ஸ் இஸ் டூயிங் குட் வொர்க் அண்ட் டிஃபெண்டர்ஸ் ஆல்சோ ஹேவிங் எ மோர் ட்ரஸ்ட் இன் லெமன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லியாகணும். டிஃபென்ஸ் அண்ட் கோல் கீப்பிங் ஃபார்வர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எங்க இந்த கனெக்ஷன் விட்டு போகுது அப்படின்னா, மிட்ஃபீல்ட்ல தான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே, ஸ்பர்ஸா இருக்கட்டும், மேன் சிட்டியா இருக்கட்டும், ஆர்சனலா இருக்கட்டும், இந்த மாரி டீம்ஸ் கூட ஹி இஸ் சோ ஸ்ட்ரக்லிங். சொல்லியே ஆகணும். ஈவன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ஸ்ட்ரகிள் பண்ணான். எலியட் ஆண்டர்சன் கூட எலியட் ஆண்டர்சன் சிங்கிளாலாம் வந்து உள்ள இருந்து அவன் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ், காசிமிரோ 2 பேரையுமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தான். காசிமிரோ வெளில போனதுக்கப்புறம் நம்மளோட அந்த மிட்ஃபீல்ட் டாமினன்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சுச்சு. உகார்த்தே உள்ள வந்து எதுவுமே பண்ணல. ஸ்பர்ஸோட 2 கோலுக்குமே ஏதோ ஒரு காரணத்தில உகார்த்தே ரீசனா இருக்கான். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கோல். ஸ்பர்ஸோட பிளேயர் வந்து உள்ள பயங்கரமா உள்ள ஓடி போய் ஒரு கிராஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணான். கிராஸ் போட முடியல. லெஃப்ட் சைட்ல வந்து ஷார்ட் பாஸ் போட்டான். அங்கேருந்து ஒரு கிராஸ் வருது. கோல் அடிச்சுட்டாங்க. உகார்த்தே அந்த இடத்துல அந்த ஷார்ட் பாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டேக்கிள் பண்ணியிருக்கணும். இல்ல இந்த பால வின் பண்றதுக்கு கொஞ்சம் அவன் மேல பிரஷர் போட்டுருக்கணும். எதுவுமே போடல. சும்மா ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் அங்கிட்டும், இங்கிட்டும் ஓடிக்கிட்டு. டி லிக்ட் வந்து மெத்தாயஸ் டெல்ல வந்து வாட் அ டர்ன் இட் வாஸ் மெத்தாயஸ் டெல். நம்ம வந்து மெத்தாயஸ் டெல்லுக்கு வந்து நம்ம லோன் பண்றதுக்கு நம்ம பிட் பண்ணியிருந்தோம். பட் லோன் ஃபீ வந்து 5 மில்லியன் கேட்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து லோன் ஃபீ 8 மில்லியன் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லோன் ஃபீ குடுக்காம நம்ம வந்து அந்த ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல யாரையுமே நம்ம பை பண்ணல. டோட்டனம் வாங்கிட்டு இப்போ வந்து அவனுக்கு ஒரு 40 மில்லியனோ என்னமோ அவனுக்கு வந்து கிளாஸ மீட் பண்ணி அவங்க வந்து இப்ப வாங்கியிருக்காங்க. வாட் அ டர்ன் இட் வாஸ்! டி லிக்ட் வந்து பின்னாடி ஸ்ட்ரெய்ட்டா இருக்கான். ஃபர்ஸ்ட் டச்லயே ஒரு சூப்பரான டச், ஒரு டர்னு, ஒரு கோல் டாப் கார்னர்ல. வாட் அ கோல்! அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோல் வந்துச்சு. அந்த டிஃப்ளெக்ஷன் கோல வச்சுட்டு இந்த ரிச்சார்லிசன் பண்ண காரியம் இருக்கே! அங்கிட்டும், இங்கிட்டும் ஓடிக்கிட்டு, சட்டைய அவுத்து போட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு, ஐய்யயோ! நம்ம வின்னிங் கோல் அடிச்சிட்டோம்னு ஆடிக்கிட்டு, அப்புறம் 6 மினிட்ஸ்லயே வந்தான் தலைவன் மெத்தியாஸ் டி லிக்ட். வாட் அ கோல் இட் வாஸ்! கொஞ்சம் ஓவரா ஆடிட்டான்னு எனக்கு தெரியுது. ஸோ எஸ், இதான் இந்த கேமோட டாக்டிக்கலான இப்படி தான் நடந்துச்சு. டாக்டிக்கலி ஹாவி சிமோன்ஸ் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணல இந்த கேம். மேன் யுனைட்டட் வந்து ஈஸியாவே வந்து இது பண்ணிட்டானுங்க. ஹாவி சிமோன்ஸ் போய் உள்ள மெத்தியாஸ் டெல் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாலிடிட்டி வந்து அதுக்கப்புறம் தான் கோல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்பர்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பக்கம் நம்ம மேன் யுனைட்டட் வந்து சேம் செட்டப் தான். 3-4-3 உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமாட் டியாலோ நம்பர் 10ல ப்ளே பண்ணான். மஸ்ராவி அண்ட் டோகு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க் காட் டாலோ வந்து இந்த கேம் ப்ளே பண்ணல. ப்ளே பண்ணியிருந்தான்னா இந்த கேம் ஈஸியா மேன் யுனைட்டட் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க் காட் டாலோ ப்ளே பண்ணல. தேங்க் காட் டாலோ வந்து லெஃப்ட் விங் பேக்ல ப்ளே பண்ணல. ரைட் விங் பேக்ல ப்ளே பண்ணியிருந்தா கூட ஏதோ நம்ம சமாளிச்சிருக்கலாம். நேச்சுரலா அங்க இருந்திருப்பான். டி லிக்ட்லாம் இருக்கான். பட் லெஃப்ட் விங் பேக்ல டாலோ அண்ட் லூக் ஷா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லூக் ஷா நல்லா ப்ளே பண்றான். டாலோ வந்து 2 ஹாஃப்லயும் நல்லா ப்ளே பண்ண மாட்டான். ஸோ ஷா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி சமாளிச்சிருவான் லெஃப்ட் சைட. பட் போக போக லெஃப்ட் சைட்ல போக போக ஹாஃப் டைமுக்கு அப்புறம் 2 பேருமே மோசமா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுருவானுங்க. ஸோ கோல் வந்து ஈஸியா நம்ம விட்டுட்டு இருப்போம். இந்த மேட்ச்ல இதான் நடந்துச்சு. ஹாரி மேகுயர் ஏன் இந்த மேட்ச் ப்ளே பண்ணான் அப்படின்னா, ஏரியல் டாமினன்ஸ். நம்ம வந்து ஏன்னா ரிச்சார்லிசன் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பென்டங்கர்லாம் உள்ள வந்து பல்லினாலும் உள்ள வந்து ஏரியல் டாமினன்ஸ் காமிச்சிட்டு இருப்பானுங்க. பெர்க்வெலும் நல்ல ஏரியலி நல்ல ஒரு பிளேயர். ஸோ இந்த மாரி காரணத்தினால பெர்க்வெல் அண்ட் ரிச்சார்லிசன் வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக மெகுயர் வந்து உள்ள வர வேண்டிய சிச்சுவேஷன். பிகாஸ் டி லிக்ட் அண்ட் லூக் ஷா வந்து உள்ள அவ்வளோ சீக்கிரம் கமிட் ஆக மாட்டாங்க. ஸோ அதான் ஒரு காரணம். பட் ஒன்ஸ் அகைன் டி லிக்ட் வாஸ் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் மீ இந்த மேட்ச்ல மேன் யுனைட்டடுக்கு. அப்படி நான் சொல்லியே ஆகணும். ஹோல் மேட்ச்லயே டி லிக்ட் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நான் சொல்லுவேன். பிகாஸ் டிஃபென்சிவ்லி சூப்பர்ப் அண்ட் அஃபென்சிவ்லி ஒரு ஹெட்டர் வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அமாட் டியாலோ அண்ட் எம்புமோட கெமிஸ்ட்ரி ஒன்ஸ் அகைன் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் மேசன் மவுண்ட் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட்டிங்ல ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கூனியா வந்து ஒரு மேட்ச் ரெஸ்ட் கண்டிப்பா தேவைப்படுது. எஸ். செஸ்கோ ஃபிட்டா இருந்தான் அப்படின்னா, செஸ்கோவ ஸ்டார்ட் பண்ணி மவுண்ட், எம்புமோ, செஸ்கோ இந்த மாரி நம்ம ப்ளே பண்ணலாம். குன்யா ரொம்ப செல்ஃபிஷா ப்ளே பண்றான். ஒன்ஸ் அகைன் நம்ம திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் மேட்ச்ல நம்ம சொல்லியிருந்தோம். செல்ஃபிஷ்னா கிரேசினஸ்ஸா ப்ளே பண்றான். உள்ள வந்து அவனே சோலோவா உள்ள கொண்டு போய் நம்ம கோல் அடிக்கணுங்கிற மாரி ட்ரை பண்ணல. பட் சோலோவா உள்ள கொண்டு போய் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அத வந்து நீ ஒரு 1-2 பாஸ் போட்டு நீ ட்ரை பண்ணலாம். பட் குன்யா அத ஏன் பண்ண மாட்றான்னு எனக்கு தெரியல. எஸ், பிரேசிலியன் பிளேயர் எனக்கு தெரியும். பட் எவ்ரிஒன் எல்லாருமே நெய்மர் ஆக முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது. அண்ட் எல்லாருமே ரொனால்டினியோ ஆக முடியாது. பட் குனியா இஸ் அ பெஸ்ட் காய். போக போக அவனோட பிளே ஸ்டைல் இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆகலாம். மிட்ஃபீல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு எலிட் ஆண்டர்சனோ, இல்ல ஒரு ஸ்டில்லரோ, இல்ல ஒரு என்சாவோ இவங்கலாம் உள்ள வரும்போது, கூனியா அண்ட் எம்புமோ 2 பேரோட ரோல் வந்து இன்னுமே கொஞ்சம் அன்லாக் ஆகுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா, கேசமிரோ அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருக்கிறதுனால, எம்புமோ அண்ட் கூனியா 2 பேருமே இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி, அவங்க வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் டியூட்டீஸ பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம திரும்ப அத பார்த்துட்டே தான் இருக்கோம். அதுவே ஒரு சாலிடான ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, கூனியா அண்ட் எம்புமோவோட பொசிஷன்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அன்லாக் ஆகலாம். இன்னுமே கொஞ்சம் ஃபார்வர்டா போறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ அதுதான் நான் அமோரி மேல ட்ரஸ்ட் இன்னுமே நான் வச்சிருக்கேன் அப்படின்னா,
இன்னும் ஒரு மிட்ஃபீல்டர் கேஸ்மிரோ இருக்கட்டும். இன்னும் ஒரு மிட்ஃபீல்டர் பலீபாவோ, இல்ல ஸ்டில்லரோ, இல்ல வாட்டனோ யாரோ வந்துட்டாங்க அப்டின்னா, 2 நம்பர் 10ஸோட ரோலும் கொஞ்சம் அன்லாக் ஆகும். ஸோ அதான் எனக்கு ஒரு அதான் நான் நெனைக்கிறேன். அதான் அமோரிம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல வி டெஃபினெட்லி நீட் எ சென்டர் மிட்ஃபீல்டர். கானர் கேலகர் இஸ் எ மஸ்ட் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவன் தான் இப்போதைக்கு அந்த லோன்ல அவைலபிளா இருக்கான். லோன் வித் ஆப்ளிகேஷன் டூ பைன்னு நெனைக்கிறேன். 40 மில்லியனோ என்னமோ நெனைக்கிறேன். ஸோ எஸ் அவன் தான் இப்போ அவைலபிளா இருக்கான். அண்ட் ஸ்டில்லர் ஆல்சோ அவைலபிள் தான் நெனைக்கிறேன். பிகாஸ் ஸ்டட்கார்ட் வந்து புண்டஸ்லீகால ஈஸி டூ நெகோஷியேட்ன்னு ஐ திங்க். பலீபா சம்மர்ல தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ கிறிஸ்டோபர் விவல் நம்ம மேன் யுனைட்டட் டைரக்டர் ஆஃப் ரெக்ரூட்மென்ட் வந்து என்ன நெனைக்கிறாப்ல அப்டின்னா, நிம்ச்சா நம்ம பொருசியா டார்ட்மண்ட் அவன் பேர் வந்து என்மேச்சான்னு நெனைக்கிறேன். ஸோ அவன் அதுக்கப்புறம் ஸ்டில்லர் 2 பேருமே கம்பைன்டு 100 மில்லியன் ஃபீஸ்க்கு வந்து வாங்க முடியும். நீங்க வந்து 100 மில்லியன் குடுத்து பலீபா வாங்குறதுக்கு பதிலா 2 ஒரு வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பலீபாவும் வேர்ல்ட் கிளாஸ் இல்ல. இன்னுமே வேர்ல்ட் கிளாஸ் இல்ல பலீபா. கேசேடோ வேர்ல்ட் கிளாஸான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கேசேடோ இஸ் எ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். பட் பலீபா இன்னும் வேர்ல்ட் கிளாஸா வந்துட்டானா? மேன் யுனைட்டடுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணா தான் ஹி இஸ் எ வேர்ல்ட் கிளாஸ். பிரைட்டன்ல இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் வேர்ல்ட் கிளாஸா வர முடியாது. ஒரு அல்டிமேட் பிளேயர்ன்னு சொல்லலாம். அதே மாரி தான் 2 அல்டிமேட் பிளேயர்ஸ் என்ஹெச்சா அண்ட் ஸ்டில்லர். 2 பேரையுமே வாங்கணும் அப்டின்னா, நம்மளோட சென்டர் மிட்ஃபீல்டர்ஸ் பேரிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, பிசிக்காலிட்டி ஒரு பக்கம், டெக்னிக்காலிட்டி இன்னொரு பக்கம்னு பார்த்து, அந்த அபிலிட்டி இன் த மிட்ஃபீல்ட் டூ பி மோர் அக்ரெசிவ் இன் மிட்ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து நம்ம ஆர்சனல் பார்த்துட்டு இருக்கோம். டெக்லான் ரைஸ் அண்ட் ஜூபிமெண்டி பண்ணிட்டு இருக்காங்க. மெக்காலிஸ்டர் அண்ட் சோபோஸ்லா இல்லன்னா மெக்காலிஸ்டர் அண்ட் கிராவன்பெர்க் வந்து லிவர்பூல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ராட்ரி அண்ட் கொன்சாலஸ் வந்து மேன் சிட்டில பண்ணிட்டு இருக்காங்க. கைசேடோ அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் வந்து செல்சில பண்ணிட்டு இருக்காங்க. மேன் யுனைட்டட்ல யார் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, புருனோ பெர்னாண்டஸ் அண்ட் காசிமிரோ. ஒரு பக்கம் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஒரு ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாரியான ஒரு நம்பர் 10. இன்னொரு பக்கம் ஒரு வயசாயிட்டு இருக்கிற ஒரு காசிமிரோ. இந்த மாரி பிளேயர்ஸ் தான் மேன் யுனைட்டட்ல இருக்காங்க. ஸோ மேன் யுனைட்டட்ல மிட்ஃபீல்டோட ஓவரால் கண்டிப்பா தேவைப்படுது. நெக்ஸ்ட் சீசன் வந்து நம்ம அத ஃபுல்லாவே ஓவரால் பண்ணிருவோம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எஸ் இதுதான் இந்த மேட்சோட ஒரு ரியாக்ஷன், ரிவ்யூ. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் எல்லாமே காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.